அகில இலங்கை தரீக்கத்துல் முஃப்லிஹீன் ஸ்தாபகரும் ஆயுட்கால தலைவருமான செய்குனா செய்குல் முஃப்லிஹீன் MSM அப்துல்லாஹ் பைல்வான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் இயற்றப்பட்ட ஆத்மீக உரை. இன்றைய முஸ்லிம்களில் 99% ஆனவர்கள் கலிமாவை புரட்டிக் கொண்டு அபூஜஹிலின் கொள்கையை இஸ்லாம் என்று பின்பற்றி தட்டழிந்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் இஸ்லாத்தை புத்துயிரடித்து தந்தவர்களே இவர்கள் ஆகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷைகுல் முஃப்லிஹீன், சுல்தானுல் ஆரிஃபீன், மல்ஹருஸ் சிர்ரி, MSM அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் எழுதி உபதேசித்த ஏகத்துவம் பற்றிய அல் குர்ஆன் என்ற நூலின் 22ஆம் பாடமான கற்பனை இலாகு எது என்ற தலைப்பின் கீழுள்ள அம்சங்களை ஒலி வடிவில் கேட்கலாம். குர்ஆனிலே 21, 22வது ஆயத்திலே வானம் பூமியாகிய அவ்விரண்டிலும் அல்லாஹ் அல்லாத இலாகுகள் சிருஷ்டிகள் இருந்தால் அவ்விரண்டும் கேட்டை அடைந்திருக்கும் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். இருந்து கொண்டிருக்கிற மௌஜூது சிருஷ்டியான பிரபஞ்சம் அல்லாஹுவின் வேறான தனி வுஜூதுவா இருந்தால் தான் வானம் பூமியாவும் அழிந்துவிடும், தாக்கம் ஏற்படும். சுருக்கமாய் கூறினால் காலத்தால் இடத்தால் பகுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒன்றையொன்று தாக்கவே செய்யும். சிருஷ்டி ஒன்றை ஒன்று தாக்குவதற்கு காரணம் ஒவ்வொரு சிருஷ்டியும் நான் என்ற தனித்தனி உணர்வை பெற்றிருப்பதே ஆகும். இவ்வுணர்வு பொய்யாய் வெறும் கற்பனையாய் இருப்பதால் தான் மோதல் தொடர்கிறது. இவ்வுணர்வே சராசரங்களான சர்வ பிரபஞ்சத்திலும் இயக்கம் நடைபெறுவதற்கு ஆதாரமாய் அமைந்திருக்கிறது. இதில் அணு கூட அடங்கும். சர்வ பேரிடத்திலும் உள்ள சர்வ சிருஷ்டிகளிடத்திலும் இடம்பெறும் சகல தன்னுணர்வும் என்னுடையதே என்று நம்பியுள்ள மோமினான இறைவனுடைய தன்னுணர்வுக்கு எதிரிடை கிடையவே கிடையாது. தாக்கமோ மோதலோ நிகழாது. எனவேதான் நான் என்றுணரும் இறைவன் அழிவற்ற நித்திய ஜீவனுடையவனாயிருக்கிறான். அல்லாஹுடன் அவன் அல்லாத சிருஷ்டி கிடையாது என்பதும் அவனே இலாஹி என்ற சூரத்திலிருந்து அவனுடைய நாட்டத்தை நடத்துகிறான் என்பதும் குர்ஆன் ஹதீஸ்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் வேறு நான் வேறு என்று நம்பும் நம்பிக்கையே ஷிர்கின் ஆணிவேராய் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது எமது கடமையாகும். நான் காட்டிய 21, 22ஆம் ஆயத்தில் அல்லாஹ் அல்லாத இலாகு இல்லை என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதையும் முஷ்ரிக்கீன்கள் இலகுவாய் நம்பியிருந்தவை எவை என்பதையும் பல கோணங்களில் ஆராய்ந்து தெளிவு பெறுக. சிருஷ்டி என்ற சூரத்தில் அவன் மட்டுமே இருக்கிறான் என்றால் அவனுடைய நாட்டுமே பிரபஞ்சத்தில் நடைபெறுகிறதென்றால் ஏவல் விலக்கல் கேள்வி கணக்கெல்லாம் அவசியமல்லவே? அப்படி ஒரு கேள்வி நமக்கு பிறக்கிறது. இந்த கேள்விக்கு நீண்ட நேரம் பதில் சொல்ல வேண்டி இருப்பதால் இக்கேள்விக்குரிய விடையை ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலில் முதலாம் பதிப்பில் 394ஆம் பக்கத்திலிருந்து 426ஆம் பக்கம் வரையிலும் ஆதாரங்களோடு தெளிவாக விளக்கி காட்டப்பட்டிருக்கிறது. அந்நூலை வாசித்து தெளிவு பெறுமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். குர்ஆனிலே 16:49வது ஆயத்திலே வானங்கள் பூமியில் உள்ள ஜீவராசிகள் யாவும் அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கின்றன, மலக்குகளும் அவ்வாறே. இவ்வாயத்தில் அறிவுக்கு ஒரு மயக்கம் தோன்றுகிறது. பூமியில் உள்ள ஜீவராசிகளான மனிதரில் மிக பலர் மண், கல், வெள்ளி, பொன் போன்றவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட விக்கிரகங்களான இலாவுகளுக்கே சுஜூது செய்து கொண்டிருக்கும் போதும் அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கிறார்கள் என்று நிகழ்காலத்தில் கூறப்பட்டிருப்பதே எப்படி உண்மையாகும்? அல்லாஹ் கூறுவதுதான் உண்மை என்றால் விக்கிரகமான இலாவுக்கு செய்யும் சுஜூதும் அல்லாஹ்வுக்கே உரியதென்றால் சர்வ பேரண்டமும் அவனுடைய தோற்றப்பாடே என்பதை நாம் எப்படி மறுக்க முடியும்? ஆனால் கல், மண், உலோகங்களான இலாகுவை சுஜூது செய்பவன் அல்லாஹுவை விட்டும் வேறானதென்று நம்பியே சுஜூது செய்கிறான். இந்த நம்பிக்கையே அவனுடைய பிற செயல்களையும் சுருக்காக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இதை விளக்குவதற்கு குர்ஆனிலே 55:29வது ஆயத்திலே வானங்கள் பூமியில் உள்ள யாவரும் தங்களுக்கு வேண்டியவற்றை அவனிடமே கேட்கின்றனர், அவன் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிலையில் இருப்பான் என்று இந்த ஆயத்து கூறுகிறது. இந்த ஆயத்திலும் ஒரு மயக்கம் தோன்றுகிறது. அந்த அவசியமானவற்றை மட்டும் இங்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய செருப்பின் வார் அருந்து போன போது நான் சம்மானிடத்தில் உதவி தேடுகிறேன். உணவுக்கு பணத்தின் உதவியையும் சமையலுக்கு மனைவியின் உதவியையும் தேடுகிறேன். பிச்சைக்காரன் ஊன்றுகோலின் உதவியோடு பணக்காரரின் உதவியையும் தேடுகிறான். இவை போன்ற பிற விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்யுங்கள். உதவி தேடியவனும் உதவி செய்த ஊன்றுகோல் என்ற அகிர்ணை பொருளும் அல்லாஹுவின் வேறானவை என கூறினால் நாம் குர்ஆனை விளங்கிக் கொள்ள ஆற்றல் இல்லாத அறிவிலிகள் என்பதே அதன் அர்த்தமாகும். குர்ஆன் இறைவனின் பேச்சு. அதில் பொய்யோ முரணோ இருக்க முடியாது. அதை உருட்டி புரட்டி மறைக்கவும் முடியாது. யார் யார் எவ்விடத்தில் எவ்வ பொருளிடத்தில் உதவி தேடினார்
தேடினாலும் அது அல்லாஹ்விடம் தேடிய உதவிதான் என்பது ஆயத்தின் அர்த்தமாகும். எனவே சிருஷ்டி என்ற தோற்றப்பாடான சூரத்திலிருந்து உதவி தேடியவனும் கேட்பவனும் ரப்பு என்ற தோற்றப்பாடான சூரத்தற்ற நிலையில் பாத்தினா இருந்து உதவி செய்பவனும் கொடுப்பவனும் மறுப்பவனும் அவனாகவே இருக்கிறான் என்றும் அவனுடன் அவனல்லாத எதுவும் கிடையாதென்றும் கலிமாவின் உண்மை விளக்கத்தையே இவ்வாயத்து உறுதிப்படுத்துகிறது. குர்ஆனில் 265 ஆயத்தும் இதை போன்ற இன்னும் வேறு பல ஆயத்துகளும் சர்வ வல்லமையும் சர்வ சக்தியும் அல்லாஹ்வுக்கே உரியதென்று கூறும் உண்மை இதுதான். உதவி தேடுபவன் அனானியத்துடையவனாயிருந்து அல்லாஹ் அல்லாதவையிடம் உதவி தேடுகிறேன் என்று நம்பி இருப்பதனாலேயே அவன் முஸ்ரிக் என்று கணிக்கப்படுகிறான். உயர்தினை அகிர்தினை பொருட்களான சராசரங்களான சிருஷ்டிகளின் உதவி ஒத்தாசையின்றி எந்த ஓர் மாமேதையான சிருஷ்டியாலும் எங்கேயும் எப்போதும் வாழவே முடியாதென்பதை நாம் ஊன்றி உணர வேண்டும் சகோதரர்களே. செருப்புடைய வார் அறந்து போனாலும் அல்லாஹ்விடமே உதவி தேட வேண்டும் என்றால் வாரை தைத்து தரும் சம்மான் அல்லாஹுவின் சூரத்துக்களில் ஒன்றே என்பதை அவனிடமிருந்து வெளியாகும் சக்தி அல்லாஹுடையதே என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இல்லையானால் சிறுக்கில்லாத எந்த ஒரு மனிதனையும் எங்கேயும் நாம் காண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லது நல்லடியார்களான அவுலியாக்களிடம் உதவி தேடல், ஷஃபாஅத்தில் ஆதரவு வைத்தல் போன்றவையெல்லாம் சிறுக்கல்ல என்பது உண்மை. ஆயினும் அது பாமர மனிதனிடத்தில் சிறுக்காய் அமைவதன் காரணம் அவர்களை அல்லாஹுவை விட்டும் வேறானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பதுதான். அந்த நல்லடியார்கள் இறைவனின் விசேட சூரத்துக்கள் என்றும் அவர்களில் வெளியாகும் சக்தி உதவி அல்லாஹ்வின் சக்தியும் உதவியுமே என்றும் தெரிந்து கொண்ட ஓர் மோமினிடத்தில் நல்லடியார்கள் மட்டுமன்றி அகிர்னை பொருட்களிடத்தில் உதவி தேடினாலும் கூட அது சிறுக்காக அமையாது. இந்த விஷயத்தை நுட்பமாக உணர்ந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இஸ்லாத்தின் தௌஹீதையும் இக்கால வஹாபிகளின் ஓரிரை கொள்கையையும் ஒப்பிட்டு நோக்கி உண்மையில் தெளிவு வருங்கள். சர்வ பேரிடத்திலும் உள்ள சர்வ சிருஷ்டியும் அல்லாஹுவின் சூரத்தான தோற்றப்பாடே என்பதை நிரூபணம் செய்ய அநேக ஆதாரங்கள் இருக்கின்றன. சூரத் என்பதில் இன்னும் ஓர் நுட்பம் உண்டு. பௌதிக உலகத்தை நாம் லாகிர் வெளிப்படை என்று கூறுகிறோம். இதற்கு மாறான தோற்றாத மலக்குகள் ஜின்கள் போன்ற சூஷ்டும சிருஷ்டிகள் வாழும் உலகை பாத்தின் மறைந்தர் என்று கூறுகிறோம். இது பாமர மனித அறிவிடத்தில் உண்மைதான். ஆனால் விவரம் வேறு வகையாயிருக்கிறது. எப்படி என்றால் மலக்குகள் ஜின்கள் வாழும் சூட்சும உலகம் எமது அறிவுக்கு மறைந்திருந்தாலும் உண்மையில் அவையும் லாகிருடைய உலகம்தான். ஏனென்றால் சூரத் இல்லையானால் சிருஷ்டி என்றாகாது. எனவே நாம் அந்த சூட்சும உலகங்களை ஜடப்பொருட்களாய் காணாவிட்டாலும் அந்த சூட்சும உலகுக்கும் சூரத்துடு. ஆகையால் அவ்வுலக மக்களுக்கு அவ்வுலகங்கள் ஜடம்தான். எமது உலகில் நாம் ஜடத்தை கணிக்கும் வேறு, அவர்கள் கணிக்கும் வேறு. ஆகையால் லாகிர் என்பதில் பௌதீக உலகும் சூட்சும உலகும் அடங்கிவிட்டன. அப்படியானால் பாத்தின் என்பதன் உண்மை என்ன? இந்த பாத்தின் தன்சி என்ற நிலைமை குன்ஹு தாத்து வுஜூத் என்று கூறப்பட்ட மனித அறிவு வட்டத்தை கடந்த ஒரு நிலையாகும். இதை ஆராய்வு செய்தல் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது. லாகிர் என்பது அப்து ரப்பு ருபூபியத்தின் நிலைமையை உள்ளடக்கியது. இதில் மனித அறிவு ஓர் பகுதியை எல்லா புலன்கள் வாயிலாகவும் இன்னொரு பகுதியை அறிவு புலன்கள் அனுமான அறிவின் வாயிலாகவும் அறியலாம். குன்ஹு என்ற சுய நிலையான பாத்தினை தன்சீகை இறைவன் மட்டும்தான் அறிவார். இதை விளக்குவதற்காக 648வது ஆயத்திலே அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்களும் எங்களுடைய மூதாதைகளும் இணை ஏற்படுத்தி இருக்க மாட்டோம், யாதொன்றையும் தடுத்திருக்க மாட்டோம் என்று இணை கற்பிப்பவர்கள் முஷ்ரிக்கீன்கள் கூறக்கூடும். இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறே நம்முடைய வேதனையை தூகிக்கும் வரையில் நபிமார்களை பொய்யாக்கி வந்தனர். உங்களிடம் இணை ஏற்படுத்துவதற்கு ஏதும் ஆதாரம் உண்டா? இருந்தால் அதனை நம்மிடம் கொண்டு வாருங்கள். நீங்கள் சுயமாகவே கற்பனை செய்து கொண்ட வீண் எண்ணத்தில் மூழ்கி கிடப்போரே அன்றி வேறில்லை என்று இந்த ஆயத்து தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. ஷிர்க் அனானியத் என்பது மனிதன் அவனுடைய பழக்க வழக்கம் நூல் கேள்வி அறிவினால் பெற்றுக்கொள்ளும் வெறும் கற்பனையான ஆதாரமற்ற பொய்யாய் இல்லாததாயிருக்கிறது. பொய் எப்போதும் எங்கேயும் இல்லாததாகும். அப்படி ஒன்று இருப்பதாய் நம்புவது மருட்சியாகும். மனிதன் அறியாமையால் சிறுக்கென்ற பொய்யை கற்பனையாய் உருவாக்கி கொண்டு வாழ்கிறான், இன்னலடைகிறான். இவனுடைய உள்ளத்தில் உள்ள தவறான விசுவாசம் அழித்தொழிக்கப்படாமல் இம்மையிலும் மறுமையிலும் சாந்தியை இவனால் பெற்றுக் கொள்ள முடியாது. நீக்கமர நிறைந்த ஏகமான ஒரேயோர் உயிரோடு சர்வ ஆழங்களும் இருந்து கொண்டிருப்பதனால் இவ்வாழங்களில் உள்ள ஒவ்வொரு அணுவும் கொண்டுள்ள நான் என்ற தன்னுணர்வு ஆழங்களுக்கெல்லாம் ஜீவனாயுள்ள ரப்புவின் தன்னுணர்வாகவே இருக்கிறது. மனிதனும் ஜின்னும் அல்லாத புற சிருஷ்டிகள் அவ்வவற்றின் இயற்கை விதியை கலா கதிரை மீறாமல் சரிபடுத்தப்பட்டுள்ளன. மனிதனும் ஜின்னும் இயற்கை சுபாவத்தை மீறக்கூடிய ஷைத்தான் ஹைவான் என்ற தத்துவங்களோடு தொடர்பு கொண்ட சுய நிர்ணய உரிமையை பெற்றிருப்பதால் மனிதனுடையவும் ஜின்னுடையவும் நான் என்ற தன்னுணர்வு இரட்டை வேடமுடையதாய் அமைந்து விடுகிறது. மனிதனை தன் பிரதிநிதியாய் இறைவன் அமைத்திருப்பதால் அம்மனிதனுடைய அறிவு ஒடுக்கமும் விரிவுமுடையதாய் அமைந்திருக்கிறது. இதன் ஒடுக்கம் நான் என்ற நப்சின் தன்னுணர்வுதான். இதன் வியாபகமே சர்வ பிரபஞ்சத்தின் அறிவாக இருக்கிறது. பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பது விஞ்ஞானத்தினதும் குர்ஆன் ஹதீஸினதும் தீர்ப்பாகும். அப்படியானால் மனித அறிவின் விரிவுக்கு எல்கையே கிடையாது.
இந்த அறிவு சர்வ பேரிடத்தையும் சூழ்ந்து கொண்டதாய் ஒவ்வொரு கணமும் ஏற இறங்கக்கூடியதாய் இருக்கிறது. இரக்கம் என்ற கீழ்நிலையில் அறிவு இருக்கும் போது அறிவு தன்னை விட்டும் தன் இறைவனை வேறு என்று நம்பியிருப்பதால் அவ்வறிவு நான் என்று உணர்வும் தன்னுணர்வு அனானிய இணை சிறுத்தி என்று கூறப்படுகிறது. இவ்வறிவு தன் இறைவனை கற்பனையினால் தன்னை விட்டும் வேறான ஓர் இடத்தில் இருப்பதாய் நம்பிவிடுகிறது. இந்த அறிவின் திரையிடப்பட்ட ஓர் நிலைமையின் பெயர்தான் நப்சு, மனம் என்பது. மனித அறிவு ஒன்றே ஒன்றுதான் ஏகமானது. இதுவே நூர் என்பது. எப்போது அனானியத் என்ற திரையில் அறிவு மட்டுப்படுத்தப்பட்டதோ அப்போதே அவ்வறிவு நபுஸ் என்ற பெயரையும் சிருஷ்டி என்ற பெயரையும் பெற்றுக் கொள்கிறது. இறப்பதும் பிறப்பதும் இந்த நப்சு தான். இந்த நப்சும் கூட உள்ளது ஒன்றே ஒன்றுதான். ஆச்சரியம் அடைய வேண்டாம் அவர்களே. குர்ஆனிலே 698, 780 போன்ற பல ஆயத்துக்கள் இவ்வுண்மைக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஒரு மண்புழுவை 2 துண்டுகளாய் வெட்டிவிட்டால் அவ்விரண்டு துண்டுகளும் தனித்தனி புழுக்களாய் வாழ்கின்றன. எனவே ஒரே நப்சிலேயே ரூஹிலேயே இரு புழுக்களும் வாழ்கின்றன என்பது தென்படுகிறது. இவை ஒன்றுக்கொன்று நேர் விரோதியாய் மாறினாலும் கூட ஒரே ஒரு நப்சின் ஆதிக்கத்திலேயே தான் வாழ்கின்றன என்பது உறுதியாக. குர்ஆனிலே 30:26 ஆயத்திலே வானங்களிலும் பூமியில் உள்ள யாவும் அவனுக்குரியனவே, இவை யாவும் அவனுக்கு கட்டுப்பட்டே நடக்கின்றன என்று இந்த ஆயத்து கூறுகிறது. இன்னொரு ஆயத்திலே 698 ஆயத்திலே உங்கள் யாவரையும் ஒரே நப்சில் இருந்து உற்பத்தி செய்து பின்னர் தரித்திருக்க செய்து ஒப்படைப்பவனும் அவனே, சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு நம் வசனங்களை நிச்சயமாக விவரித்தோம் என்று இந்த ஆயத்து கூறுகிறது. எனது உடலும் சர்வ அங்கங்களும் எனக்குரியவையா இருப்பதால் அவை எனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. பூமியில் உள்ளவர்களில் நானும் ஒருவன் தானே, பூமியில் உள்ள யாவும் நானும் அவனுக்குடையவன் தான் என்றால் நான் அவனுடைய சூரத்துக்களில் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். இறைவனின் அஸ்மாக்களுடைய சூரத்தே சர்வ உலகம் என்பதை நாம் ஊன்றி உணர வேண்டும். அவர்களே, மனிதனின் இந்த நப்சு தன் இறைவனை பறக்கையில் இருப்பதாய் நம்பியிருப்பதால் இறைவனை காணவோ அவனுடைய ஐக்கியத்தை தஜல்லியை பெறவோ முடியாததாயிருக்கிறது. நிரந்தர நரகம் என்பதன் சுருக்கம் இதுதான். அனானியத் என்றும் சிறுக்கென்றும் கூறப்படுகிற பொய்யை உள்ளத்திலிருந்து நீக்கி வெற்றி பெறச் செய்வதற்காகவே கலிமத்து தையிபாவும் அதன் ஆதாரங்களான வேத நூட்களும் தரப்பட்டன. இதை மக்களுக்கு விளக்குவதற்காகவே 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் தோன்றினார்கள். இறுதி நாள் வரையும் இவ்வுண்மையை விளக்கும் நல்லடியார்களான வழிமார்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். குர்ஆனிலே 26:213 ஆயத்திலே ஆதலால் நீர் அல்லாஹ்வுடன் வேறொரு கற்பனை இலாகுவை அழைக்காதீர், அதனால் நீர் வேதனை செய்யப்படுவி என்று இந்த ஆயத்து கூறுகிறது. ஆயத்து 16:51 ஆயத்து மனிதர்களே, அல்லாஹ் கூறுகிறான், இரு இலாகுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இலாகு என்பது ஏகமானது ஒன்றே ஒன்றுதான். ஆகவே நீங்கள் எனக்கே பயப்படுங்கள் என்று இந்த ஆயத்து கூறுகிறது. இவ்விரு ஆயத்துக்களில் இலாகு என்ற சொல் என்ன கருத்தோடு பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பல கோணங்களில் சிந்தனை செய்து பாருங்கள். பல இலட்சம் இலாகுகள் இருந்து கொண்டிருந்தும் இரு இலாகுகளை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுவதன் அர்த்தம் என்ன என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். பொறுமையோடு இன்னும் சிறிது செவி தாழ்த்தி கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அனானியத்தற்ற கட்டுப்பாடுகளில் இருந்தும் விடுபட்ட அறிவின் பெயரே நூர் என்பது. ரூஹ் என்பதும் இதுதான். இந்த நூர் பற்றற்ற நிலையில் சிவமாய் இருந்து உணரும் சொந்த உணர்வேதான் நான் என்ற உணர்வாகும். இந்த நான் வகுமி என்ற திரையை எடுத்துக் கொள்ளும் போது அது வெளிமனத்துக்கு நப்சுக்குரியதாய் பிரதிபலிப்பாய் திருக்காய் அமைந்து விடுகிறது. நப்ஸ் என்ற வெளிமனத்துக்குரிய நான் என்பது தன்னிலும் வேறானதாய் இலாகி இருப்பதாய் நம்பிவிடுவதால் நப்ஸ் என்ற வெளிமனத்துக்குரிய நான் என்பது தன்னிலும் வேறானதோர் இலாகி இருப்பதாய் நம்பிவிடுவதால் தன்னை ஓர் இலாகுவாகவும் தன் கற்பனையில் உள்ள இறைவனை வேறொரு இலாகுவாகவும் ஆக்கிக் கொள்கிறது. இது உள்ளத்தில் ஏற்படும் ஓர் உளநோயாய் இருக்கிறது. முஸ்லிம்களின் இவ்வித மூடத்தனமான சிறுக்கில் ஊறினால் வேதனை ஏற்படும் என்பதே ஆயத்துக்கள் போதிக்கும் போதனையாகும். எனது கனவில் தோன்றிய சிருஷ்டிகள் யாவும் நான் என்ற தனித்தனி உணர்வோடுதான் கனவில் காட்சி அளித்தன. கனவின் போது இது 100% உண்மைதான். ஆனால் விழிப்பை பெற்ற போது கனவில் தோன்றி நடமாடிய சிருஷ்டிகள் கொண்டிருந்த தன்னுணர்வுகள் யாவும் கனவை கண்டு கொண்டிருந்த என்னுடைய உணர்வுதான் என்பதை அறிகிறோம். இது ஒன்றே ஒன்றுதான். அப்படி இருந்தும் கனவின் போது எல்லா சிருஷ்டிகளும் ஒவ்வொரு தன்னுணர்வை பெற்றிருந்தன என்று ஏமாந்து விடுகின்றேன். கனவுக்கு முன்பும் கனவின் போதும் கனவின் பின்பும் இருந்து கொண்டிருந்தது என்னுடைய ஒரே ஒரு நான் என்ற உணர்வு மட்டும்தான். கனவில் வெளியான சிருஷ்டிகள் கொண்டிருந்த நான் என்ற உணர்வு எனது சொந்த உணர்வின் பிரதிபலிப்பே ஆகும். ரூஹு நான் என்ற உணர்வுக்கு உரிமை பொருளாயும் நப்சு அவ்வுணர்வை பிரதிபலிக்க செய்யும் மலுஹராவும் இருக்கிறது. என் உரிமையை எனது நப்சு இரவலாய் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதுவே அனானியத் என்ற சிறுக்காயிருக்கிறது. அமானிதம் என்பதன் இரகசியமும் இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த அடிப்படையிலே கலிமத்து தையிபாவான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஷிர்க் என்ற அனானியத்தை நீக்குமா என்பதை பற்றியும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது கடமையாகிறது. லா இலாஹ என்று கூறும்போது சிருஷ்டி இல்லை என்றாவதான் நான் இருக்கிறேன் என்று மறந்து கொண்டிருக்கிற நப்சும் இல்லாமலாகி விடுகிறது. அதாவது சிருஷ்டி இல்லை என்னும் போது நானும் இல்லை என்று நப்சு நம்புவதால் அந்த நப்சும்
அப்போதே இறந்து விடுகிறது. அதன் கற்பனையான இலாகும் இல்லாமல் அழிந்து விடுகிறது. இப்போது ரூஹு நப்சின் தொடர்பில்லாமல் இருந்து கொண்டுதான் என்னை அன்றி இல்லை என்று உணர்வதால் அதற்கிடப்பட்டிருந்த சகல திரைகளும் கட்டுப்பாடுகளும் நீங்கி விடுகிறது. எனவே ரூஹு தன்னை உணர்வும் தன்னுணர்வு ரூஹுக்கு ரூஹுவாயிருக்கும் ரப்புடைய தன்னுணர்வாய் அமைந்து விடுகிறது. இப்போது அந்த ரூஹு நான் ஒரு சிருஷ்டியே என்று உணர்வற்றிருப்பதால் அங்கே ரப்புடைய பண்புகள் வெளியாகின்றன. முடிவில் அந்த ரூஹு கடலில் கரைந்த உப்புக்கல்லின் நிலைமையை அடைந்து விடுகிறது. அதாவது இறை ஐக்கியம் கிடைத்து விடுகிறது. சிருஷ்டி ரப்பாகிவிட்டதென்றோ ரப்பு சிருஷ்டியாகிவிட்டனவென்றோ விளங்கிக் கொள்ள வேண்டாம். இஸ்லாம் ஆஸ்தீகமோ நாஸ்தீகமோ அல்ல. இஸ்லாம் என்பது ஓர் இயற்கை வழியாகும். இறை உணர்வை கொண்டே மோமின்களை இறைவன் உறுதிப்படுத்துகிறான் என்பதற்கு குர்ஆனிலே 58:22 ஆயத்து ஆதாரமாயிருக்கிறது. எவ்வளவு தூரம் அனானியத் வீழ்ச்சி அடைகிறதோ அவ்வளவு தூரம் ஷைத்தானுடைய ஹைவானுடைய சுபாவங்கள் நீங்கி விடுகின்றன. மலக்கானி ரஹ்மானியின் சுபாவங்கள் வெளியாகின்றன. இவ்வித குணங்கள் நிரப்பமடையும் போது அம்மனிதரின் சூரத்து இறைவனுடைய விசேட தஜல்லிக்குரியதாய் அமைந்து விடுகிறது. குர்ஆனிலே 21-29 ஆயத்திலே அவர்களில் எவனும் அல்லாஹுவை அன்றி நானும் ஓர் இலாகுதான் என்று கூறினால் அவனுக்கு நரகத்தையே கூலியாக்குவோம், அக்கிரமக்காரர்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுப்போம் என்று இந்த ஆயத்து கூறுகிறது. சர்வ வல்லமையுடைய இறைவனான இலாகுவை விட்டும் நான் வேறான ஒரு தனி இலாகு என்று நம்புவது சுத்தமான சிறுக்காக இருப்பதனால் தான் நரகம் கூலியாய் கிடைக்கிறது. எனவே இன்சான் என்பவன் இறைவனாகிய இலாகுவை விட்டும் நான் வேறு ஓர் இலாகு என்று நம்புவது மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். குறிக்கோளை தன்னிறைவை சாந்தியை பெற முடியாமல் தடைப்படுத்தக்கூடிய கருத்து சொல் செயல்களே பாவம் என்பதால் நாம் மேலே கூறிய விவரங்களை கலிமாவுடன் ஒப்பிட்டு நோக்கி தெளிவு பெற வேண்டும். சவர்களே, குர்ஆனிலே 5:72 ஆயத்திலே நிச்சயமாக மரியமுடைய மகன் மசீஹை அல்லாஹ்தான் என்று கூறியவர்களும் காபிராகிவிட்டார்கள் என்று இந்த ஆயத்து கூறுகிறது. இந்த ஆயத்து நாம் கூறிய விவரத்துக்கு முரண்போல் தென்பட்டாலும் நாம் கூறிய உண்மையைத்தான் உறுதிப்படுத்துகிறது என்பதை மிக பலர் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் என்று கூறுபவன் குஃபார் தான் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லது தன்னை அல்லது சிருஷ்டிகளை அல்லாஹ் தான் என்று கூறுபவர்கள் ஏன் காபிராக மாட்டார்கள் என்று நமது அறிவு கேட்கிறது. முன்காட்டிய 21-29 ஆயத்தின்படி நானும் அல்லாஹுவே அன்றி என்பதில் அல்லாஹுவின் வேறு என்ற பொருளில் நானும் ஒரு இலாஹி என்று கூறுவதுதான் குற்றம். சிறுக்கென்று கூறப்படுவதால் அல்லாஹுவுடன் அவன் அல்லாத இலாகவும் உண்டென்று கொள்வதே சிறு குற்றம் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. இதை முன்பும் நான் விளக்கியிருக்கிறேன். அக்கிரமக்காரர் என்பது கலிமாவை நாவினால் கூறிக்கொண்டும் சிறுக்கில் தரைப்பட்டிருப்பவர் தான் என்று ஒரு ஹதீஸ் விளக்கம் தருகிறது. மின்தூனில்லாஹி மின்தூனிஹி என்ற சொற்கள் அல்லாஹ் வேறென்ற சிருஷ்டி வேறென்று நம்பியிருந்த மக்களை நோக்கி அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள சிறுக்கை எடுத்து காட்டி அதை நீக்கி உண்மையான தௌஹீதை உறுதிப்படுத்தவே தரப்பட்டிருக்கின்றன. இவ்வகை சொற்கள் உள்ள வசனங்களில் உங்களுடைய எண்ணத்தில் என்ற ஓர் வசனம் தொக்கி இருக்கிறது. அடுத்ததாக 5:72 ஆயத்தில் ஏற்படும் மயக்கை நீக்குவோம். அவ்வாயத்தில் நானும் ஓர் இலாகுதான் நானும் அல்லாஹ்தான் என்று கூறுபவர் என்ற வசனத்தை முதலில் நோக்குங்கள். நான் அல்லாஹ்தான் என்று கூறப்பட்டால் பிற பொருட்கள் அல்லாஹ் அல்ல என்றாகும். நானும் அல்லாஹ்தான் என்று கூறப்பட்டால் இறைவனை ஒரு சமஷ்டி பொருளாய் ஏற்றுக்கொண்டதாய் அமையும். இவ்வித வசனங்கள் குஃப்ருவாகவும் சிறுக்காகவும் அமைகின்றன. இதற்கு காரணம் வியாபகமான இறைவனை வேறாய் காண்பதும் கண்டப்படுத்துவதுமே ஆகும். மேலும் லாஹிர் மட்டுமே அல்லாஹ் என்று கொள்வதும் பாத்தின் மட்டுமே அல்லாஹ் என்று கொள்வதும் குஃப்ருதான். லாஹிரும் பாத்தினும் அல்லாஹுவே என்று இவ்விரு மர்த்தபாக்களை கடந்தவனும் அவனே என்றும் விசுவாசிப்பதே தௌஹீதாகும். எனவே சிறுக்கு குஃப்ரு ஆகிய இரு குற்றங்களில் இருந்தும் மனிதன் விடுபட வேண்டும் என்பதற்காகவே எந்த ஒரு சிருஷ்டியின் பேரிலும் அல்லாஹ் என்ற நாமத்தை பாவிக்க கூடாதென்று வேதம் தடை விதித்திருக்கிறது. இந்த தடை ரப்புவால் அப்துக்கு இடப்பட்ட சட்டமாகும். அப்துக்கு ரப்பு நேர் முரணல்லவா? எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மனிதரின் கையை தன்னுடைய கை என்று இறைவன் கூறியிருக்கிறான். எமக்கு உண்மையை விளக்கி சாட்சியம் அளிக்கவே இப்படி கூறியுள்ளான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஜடம் வெறும் சூரத்தே அன்றி பொருள் அல்ல என்பதையும் அந்த சூரத்தும் ஹுரூர் என்ற மயக்கை சேர்ந்தது என்பதையும் விளக்குவதே 33:15 48:10 போன்ற குர்ஆன் ஆயத்துக்களின் நோக்கமாகும். தோன்றும் சிருஷ்டிகள் பௌதீக சூட்சும சிருஷ்டிகள் யாவும் அல்லாஹுவின் தோட்டப்பாடே என்று அறிவது தௌஹீதாயும் சிருஷ்டிகளின் தோட்டப்பாடு குணசுபாவங்களுக்கு ஏற்றபடி அதாலத் என்ற நீதி நிர்வாக சட்டங்களுக்கு ஏற்றபடி சிருஷ்டிகளுடன் நடந்து கொள்வது தௌஹீதை உள்ளத்தில் தரிபடுத்தும் அணுகுமுறை பயிற்சிகளாகவும் இருக்கின்றன. தீன் என்பதன் உண்மை இதுதான். மேலே காட்டிய ஆயத்து அல்லாஹ் வேறு சிருஷ்டி வேறென்ற விளக்குவதற்காக தரப்பட்டதல்ல. சிருஷ்டி அல்லாஹுவை விட்டும் வேறானதல்ல என்பதை விளக்குவதற்காகவே தரப்பட்டிருக்கிறது. இவ்வுண்மையை குர்ஆனிலே 21-29
71 ஆயத்தும் 572 ஆயத்தும் ஒன்றையொன்று நிரூபிக்கின்றன. கலிமாவின் உண்மையான தாற்பயத்தை விளக்கம் பெற விரும்புவோர் தங்கள் நூற்கல்வி அறிவு, பழக்க வழக்கம், மனோ இச்சை போன்ற இருள் திரைகளை விட்டும் அரும்பாடுபட்டேனும் நீங்கி நடுநிலைமையுடன் செய்குல் முஃப்லிஹீன் MSM அப்துல்லா பைல்வான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதிய ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலை இந்த வீடியோவின் கீழ் கொடுக்கப்பட்ட லிங்கினூடாக டவுன்லோட் செய்து கொள்ளவும். மேலும் இந்த நூலை பலமுறை வாசித்து குர்ஆன் ஹதீஸ்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்து சிந்தித்து இஸ்லாத்தின் உண்மையை விளங்கி அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த கலிமாவின் உண்மை பொருளை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு உண்மை மனிதனாகவும் முஸ்லீமாகவும் மூமீனாகவும் ஆகி ஈருலகிலும் சாந்தி பெற்று வாழ எம் அனைவருக்கும் எம்மோடு இருக்கும் எம் இறைவன் நல்லருள் பாலிப்பானாக.